ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 5 பெட்டல்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நான் எந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நார்மல் நீடில் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கிளாத்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே கிளாத்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நான் ஒரு 5 பெட்டல்ஸுக்கு ரெடி பண்ணி பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட்டு கிளாத்தை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிறத எடுத்து மேலே விட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் நான் ஒரு பீடு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பீடு கிளிப் ஸ்டோனு அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்னு 4 ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நார்மல் நீடில் அதுக்குள்ளே போகும். இதே மாதிரியே உள்ளே விட்டு எடுத்து அதுக்கப்புறமா கிளாத்துக்கு கீழே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி நம்ம ஒயிட் கலரில் பேர்ல் பீடு நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? அது எந்த மாதிரி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் நம்ம அதில் ஸ்டிச்சிங்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? நார்மல் நீடில் வச்சு எப்படி அதில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் பீடை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடுக்கும் கேப்பில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.